அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி சும்மா மாங்காயம் இது கட்லா மீனுன்னுவாங்க, அதை போட்டு ஒரு மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சது. செம்மையாக இருக்கும், நல்லா காரம் சாரமாக. பாருங்கள், மீன் தலை எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குங்களா. மண் சட்டியில் வச்சாவே அதோட வாசனையே தண்ணி தான். அந்த மண் சட்டியோட வாசனை செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் மீன் குழம்பு வைக்கிறது இருந்தால் நான் சொல்கிற மாதிரி வைங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லின்னா கொத்தமல்லி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கடுகு, இதெல்லாம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிருங்க. தேங்காவை தனியாக அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரைக்கிறப்பயே மல்லி, மிளகா, கடுகு, பெருஞ்சீரகம், மிளகு, சின்ன ஜீரகம் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வெந்தயத்தை போட்டு தாளிச்சு விட்டு இதையும் எடுத்து கொட்டி நல்லா போட்டு நல்லா வேகணும். அந்த வெங்காயமெல்லாம் கனிகிற மாதிரி நல்லா வெந்த பிற்பாடு கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை ஊற்றுங்க. புளித்தண்ணியை ஊற்றிட்டு அந்த மீனையும் எடுத்து போட்டு மீன் கொஞ்சம் கொதித்த பிற்பாடு மாங்காயை போடுங்க. மாங்காய் போட்டு தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை மறந்துடாதீங்க. இது உங்கள் சேனல், மிக்சிங் சேனல். தேங்க்யூ.